ஹாய் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் சிக்கன் சோஸ், ரோஸ்டடு சிக்கன் சோஸ். அதாவது சிக்கன் சோஸ் வாங்கிட்டு அதை நம்ம ப்ரோஸ்ட் பண்ணுறோம். அது எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நான் உங்கள்கிட்ட சொல்லி காட்டுறேன். ஓகேயா? சோள மாவு, தேவையுள்ள சோள மாவை எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் ரஸ்க்கு தூள், அதுக்கு தக்கன தேவையுள்ள எடுத்துக்கிறேங்க நண்பர்களே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் மிளகாய் பொடி, மசாலா பொடி, உப்பு, ஓகேயா, ஆயிலு, இதெல்லாம் கலந்துக்கிறணும். முட்டை தேவைன்னா முட்டை சேர்த்துக்கிறலாம். ஓகேயா? முட்டையும் சேர்த்துக்கிறங்க. நான் இதில் சேர்க்கலை, அதனால் நீங்கள் சேர்த்துக்கிறங்க. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், கொஞ்சம் தண்ணியை ஊற்றி அதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் ஒரு கொலப்பாக அதை வச்சுக்கிறணும் இந்த நண்பர்களே. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த சிக்கன் சோஸ் வாங்கினோம் இல்லையா, அந்த சிக்கன் சோஸில் நல்லா அதை தண்ணியில் ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் அதை கத்தியால் நல்லா அதை கீறிக்கிறணும். 4 சைடும் கத்தியால் கொஞ்சம் கிழிச்சு விட்டுக்கணும். அதை கிழிச்சு விட்டால் தான் அதில் கொஞ்சம் மசாலா நல்லா அதில் ஏறும். அதுக்கப்புறம் நண்பர்களே, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அந்த நம்ம மசாலா பிணைஞ்சி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மசாலாவில் இந்த சிக்கன் சோஸை எல்லாத்தையுமே அள்ளி போட்டு பெரட்டி அதை கொஞ்சம் நேரம் அதை ஊற வச்சுக்கணும். ஓகே, ஒரு 5 நிமிஷம் அதில் ஊற வச்சா போதும். அதுக்கப்புறம் நண்பர்களே, சட்டியை வச்சுட்டு சட்டியில் எண்ணெயை ஊற்றுறீங்க. எண்ணெயை ஒரு தேவை அளவுக்கு ஊற்றிக்கிறீங்க. நம்ம எத்தனை பீஸ் போட போகிறோமோ அந்தளவுக்கு கணக்கு ஊற்றினா போதும். ஓகே, அந்தளவுக்கு ஊற்றிக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னால், அந்த சிக்கன் சோஸு அந்த 5 நிமிஷம் நம்ம ஊறிட்டு இருந்தது இல்லையா, அதை எடுத்து நம்ம இதில் போட்டு வறுத்து எடுத்தோம்னா இதே போல் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக அது கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருக்கும். இது பக்கத்தில் நம்ம டொமேட்டோ சோஸு, மயோனைஸ் வச்சும் சாப்பிடலாம். அதுபோல் சட்னி வச்சும் சாப்பிடலாம். எல்லாமே நல்லா தான் இருக்கும். நம்ம இந்த சைடிஷ் போல் உள்ள சாப்பிட்டது எல்லாமே வச்சு நல்லா தான் இருக்கும். இந்த வெங்காயம், ஆனியன், குக்கம்பரு, இது போல் உள்ள சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சு சலாட்டோடு சேர்ந்தும் சாப்பிட்லாம் நண்பர்களே. ஓகேயா? ஓகே நண்பர்களே, இதே போல் நீங்களும் செய்யுங்க. செஞ்சு நல்லா ஹெல்த்தியாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க நண்பர்களே. ஓகே, இது போல் ஒவ்வொரு வீடியோவும் நான் உங்களை அடுத்தடுத்தில் போட்டுட்ருப்பேன். இதில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் என்னுடைய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. இதே போல் நீங்கள் செஞ்சுருந்தீங்க அப்படிங்க சொன்னீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இதை வேறு டேஸ்ட்டில் எதுவும் பண்ணியிருந்தாலும் அதையும் கமெண்ட் பாக்ஸில் எப்படி செய்யணுங்கிறது நீங்கள் கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் அதே போல் நானும் உங்களுக்கு இன்னொரு வீடியோவை செஞ்சு காட்டுவேன் நண்பர்களே. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.